மெட்ராஸ் மிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் குரு பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள். அதாவது குரு பகவான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகின்ற குரு பெயர்ச்சி எப்படின்னா 12 ராசிகளுமே இந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி பகவான், குரு பகவான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருட கிரகங்களுக்கு பவர் அதிகம். ஏன்னா ஒரு வருஷம் பூரா அங்கேயே இருந்து அருள்பாலிக்க போகிறாங்க. அவங்களுடைய பார்வைக்கான பலன்கள் இருக்குது. இப்போ சனி பகவானுடைய பார்வையெல்லாம் பார்த்திங்கன்னா தீமையான பலன் தரும். பட் குரு பகவானுடைய பார்வையெல்லாம் நன்மையான பலன் தரும். அப்படி குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி, இப்போ மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறதுனால அங்கேருந்து கன்னியா ராசியை பார்க்கிறார், விருச்சக ராசியை பார்க்கிறார், மகர ராசியை பார்க்கிறார். இந்த கன்னியா ராசியும் சரி, விருச்சகமும் சரி, மகரமும் சரி, உங்கள் ராசிக்கு ஏதோ ஒரு பாவமாக வரும். அதனுடைய பலன்கள் மாறுபடும். அதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறது தான் இந்த காணொளி. ஸோ குரு பகவான் பெரும்பாலும் நன்மை தான் செய்வார். ஆனால் அவர் பார்க்கின்ற ராசி உங்களுக்கு என்ன பாவம், என்ன சம்மந்தப்பட்டது அப்படின்றோம். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கும் பொழுது அந்த ராசியில் இருக்கக்கூடிய குணத்தை அதிகப்படுத்துவார். இப்போ 6ஆம் பாவத்தை பார்க்குறார் அப்படின்னா ஒரு ராசிக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு 6ஆம் பாவத்தை பார்க்குறார், கன்னியா ராசியை பார்க்குறதுனால அவர்களுக்கு கடன் அதிகரிக்கும். அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம பார்க்குறோம். அடுத்து நட்சத்திர ரீதியாக இப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. ஃபஸ்ட்டு சூரியனோட நட்சத்திரத்தில் போகிறாரு. இப்போ மேஷ ராசிக்கு சூரியன் என்ன பாவம், மேஷத்துக்கு 5ஆம் பாவம், ரிஷபத்துக்கு 4ஆம் பாவம், மிதனத்துக்கு 3ஆம் பாவம், அப்படி அந்த பாவத்தில் போவார். அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரமான ரோஹிணியில் பயணிப்பார். அப்போ அவர் எப்படியாப்பட்ட பலன் தருவார். அடுத்து மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு போவார். அது செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய்க்கு 2 வீடு, மேஷம், விருச்சகம், அதனுடைய பலாபலன்கள் இப்படி கொடுத்துக்கிட்டே போவார். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு 8ஆம் வீடான கன்னியை பார்ப்பார், கும்பராசிக்கு 10ஆம் வீடான விருச்சகத்தை பார்ப்பார், கும்பராசிக்கு 12ஆம் வீடான மகரத்தை பார்ப்பார். இதனால் கும்பராசியினுடைய 10% அந்த ஒரு கோச்சார பலன்கள்னு சொல்லக்கூடிய இம்பாக்ட் இருக்கும். அதை பற்றி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கியது. அமைதியை விரும்பும் அன்பர் நீங்கள் 1/5/2024 முதல் 14/5/2025 வரை 4வது வீட்டில் உங்கள் ராசிக்கு குரு பகவான் அமர்வதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும். எனினும் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 வீட்டுக்குடைய கிரகம் குரு பகவான் என்பதால் தீய பலன்கள் குறையும். அதே நேரம் அலைச்சல் அதிகரிக்கும், சேமிப்புகள் கரையும். குடும்பத்தில் அவ்வப்போது இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க வேண்டும். அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய காலம் இது. நீண்ட தூர இரவு நேர பயணங்கள் தவிர்க்க பாருங்கள். உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள். காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீர், நெருப்பு, மின்சாரத்தை கவனமாக கையாளுங்கள். குரு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பதால் வேறு மொழியினரால், வேறு பாஷை பேசக்கூடிய நபர்களால் உதவிகள் உண்டு. வெளிநாட்டுக்கு குடியேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை உண்டு. பிள்ளைகளின் உடல்நலத்தில் கவனம் தேவை. உயர்கல்வி, உத்தியோகத்தை பொருட்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிவார்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. சொத்து வாங்குவது, விற்பதில் உஷாராக இருக்க வேண்டும். உங்களின் 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி தங்கும். பிரச்சனைகளை நீதிமன்றம் வரை கொண்டு போகாமல் பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்களுக்காகவும் அதிக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா, தியானம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசியல்வாதிகள் ஆதரவின்றி யாரையும் விமர்சிக்க வேண்டாம். இந்த கட்சியில் இருக்கவங்களாம் மாற்று கட்சியை விமர்சிக்க வேண்டாம். அதன் மூலமாக சட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். குரு பகவான் நட்சத்திர சாரத்தை பொறுத்த வரைக்கும் 1/5/2024 முதல் 12/6/2024 வரை சூரியனின் நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் வாழ்க்கை துணையரின் உடல்நிலை பாதிக்கும். அவரவர் வழி உறவினர்கள் செலவுகள் அதிகரிக்கும். அரசு காரியங்களில் அலட்சியம் வேண்டாம். வியாபாரத்தில் பங்குதாரருடன் பகை வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 12/6/2024 முதல் 19/8/2024 வரை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் செலவுகள் கூடும். சின்ன சின்ன காயங்கள், சின்ன சின்ன விபத்துகள், வண்டி வாகனம் யார்கிட்டயா இரவல் கொடுத்தீங்கன்னா அவங்க ஏதாவது வண்டியில் போய் ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு வருது, அல்லது நீங்களே வண்டி சின்ன கவனக்குறைவால் வண்டியில் ஏதாவது ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கவனமாக இருங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயணங்களும் வேலை சுமையும் அதிகரிக்கும். எவருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வழக்கால் அலைக்கழிக்கப்படுவீர்கள். குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம். கடனை நினைத்து அவ்வப்போது அச்சப்படுவீர்கள். 19/8/2024 முதல் 2 டிசம்பர் 2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 14/5/2025 வரை செவ்வாயின் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் இளைய சகோதர வகையில் உதவிகள் உண்டு. சொத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வேலை மாறுவீர்கள். மறைமுக எதிரிக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். லாபம் குறையாது.
வேலையாட்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்ல வேண்டாம். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த புதிய அணுகுமுறைகளை கையாண்டால் கெமிக்கல் ஃபர்னிச்சர் வகைகளால் ஆதாயம் உண்டு. கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் கொஞ்சம் முரண்படுவார்கள். உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும். உங்களுக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகள் வைப்பார்கள். மேலதிகாரிகளுடன் மனஸ்தாபங்கள் வெடிக்கும். பணியில் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அலுவலகம் சமூகமான நிலை இருக்கும். குரு பகவான் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் சவால்களை சமாளிப்பீர்கள். கணினி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். முடிவுகள் சாதகமாக அமையும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சில சங்கடமான சூழ்நிலைகளை கொடுத்து அதிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வரும். அதிலிருந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த 2024லேருந்து 25 பார்க்கப்படுகிறது. ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பரிகாரம் என்றால் இந்த ஆண்டு முழுக்க உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலத்துக்கு சென்று வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு கொண்டக்கடலை மாலை, ஒரு நெய் விளக்கு போட்டு வாருங்கள். நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே போல் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போயிடுங்க. காலையில் ஒரு சனிக்கிழமை நைட்டு போய் ஹால்ட் ஆகிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே காலையில் 4 மணிக்கு ஸ்படிகலிங்க தரிசனம் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த கோயிலில் இருக்க யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு காலையில் அதிகாலை தரிசனத்தை ஸ்படிகலிங்க தரிசனம் பண்ணிவிட்டு கடலில் குளிச்சுட்டு 21 கிணத்துல குளிச்சுட்டு யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு தனுஷ்கோடிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சேதுக்கரை பார்த்துட்டு வாங்க. இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். இது எல்லாருமே பண்ணுமானா தேவையில்லை. கும்பராசியை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் செய்தால் மட்டும் போதும். மற்றவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலத்துக்கு சென்று வியாழக்கிழமை தோறும் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு நெய் விளக்கு போட்டு ஒரு கொண்டக்கடலை மாலை போட்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் குறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள்லாம் நீங்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நேயர்களே, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 ஆகிய 3 பாதங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பரிகாரம் செய்யணும், தாந்திரிக பரிகாரம் என்ன என்பதை டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலிகிராமோட லிங்க்கில் கொடுத்துருக்கேன். டெலிகிராமில் எந்த விதமான கட்டணமும் கிடையாது, முற்றிலும் இலவசமான ஒன்று. அதில் நிறைய ஜோதிட கட்டுரைகள், தாந்திரிக பரிகாரங்கள்லாம் நிறைய போடுவேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை போட்டோம்னா வீடியோ அது தனியாக ஒரு 5-6 நிமிஷம் ஓடிடும். ஸோ அதனால் தனியாக டெலிகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த விதமான கட்டணமும் கிடையாது, முற்றிலும் ஒரு சேவை மனப்பான்மையோட துவங்கப்பட்டது. ஸோ இந்த வீடியோ முழுமையாக உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க உங்களுடைய லைக் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேயர்களே.